வெல்கம் டு ஐக்கிய அகாடமி. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 50 நாளில் எப்படி ஏஇ சிலபஸை கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். சப்ஜெக்ட் கோடு வந்து 400. இதுதான் உங்களுக்கு ஏஇ ட்ரிபிள்இயோட சப்ஜெக்ட் கோடு. எக்ஸாம் பேட்டர்ன் உங்களுக்கு தெரியும். தமிழ் வந்து ஒரு 100 மார்க் இருக்கும், ஜிஎஸ் வந்து ஒரு 75, ஆப்டி வந்து ஒரு 25. இதில் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா தமிழ் வந்து ஒரு எலிஜிபிலிட்டி. தமிழ் 100 மார்க் அப்படின்றது எலிஜிபிலிட்டினா அது ஆல்ரெடி உங்களுக்கு ஈஸியாக நம்ம என்ன பண்ணிடலாம், 100 மார்க் எடுத்துடலாம். அடுத்து என்ன பண்ணணும், ஜிஎஸ்ல ஒரு 75 வேணும், அது டிகிரி லெவலு. அதே மாதிரி ஏன்னா அது ஆப்டி வந்து உங்களுக்கு 25 மார்க் வரும், புரியுதுங்களா? ஸோ நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ண வேண்டியது ஆப்டி பண்ணணும், ஜிஎஸ் பண்ணணும். தமிழ் ஆட்டோமேட்டிக்காக நம்ம டேஸ் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம், அதில் ஈஸியாக என்ன பண்ணிட்டு போயிடலாம், எடுத்துகிட்டு போயிடலாம். இலக்கணமெல்லாம் ஈஸியாக தான் வரும், அது ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடலாம். ஓகேங்களா? அதை விட்டுட்டோம் அப்படின்னா அதாவது ஒரு எக்ஸாம் முடிஞ்சிடும். அடுத்தது வந்து டெக்னிக்கல் மட்டும் நடக்கும். ஸோ டெக்னிக்கல் ஒரு நாள் நடக்குமா? டெக்னிக்கலை பொறுத்தவரையும் உங்களுக்கு எத்தனை கேள்வி இருக்கும் அப்படின்னா 100 கேள்வியோ 200 கேள்வி இருக்கும். அதே மாதிரி பேப்பர் ஒன்று நம்ம எழுதுவோம், ஜிஎஸ்ஸும் தமிழும், அதுவும் 200. ஸோ அது 200, ஒரு வாரம் கழிச்சு இந்த எக்ஸாம் வரும், இது ஒரு 200 மார்க்கு வரும். அந்த 200ல் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா தமிழ் அப்படின்றது ஒரு எலிஜிபிலிட்டி மட்டும்தான் பார்த்துக்கோங்க. தமிழே 100 மார்க்கு போயிடும். மீதி இருக்க 100 கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. அடுத்தது 200 மார்க் இதுதான். ஓகேங்களா? இந்த 200 மார்க் எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு யூனிட்லையும் எத்தனை கேள்வி கேட்பாங்க அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணிட்டாங்க. 25 யூனிட் 1 அப்படின்றது எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸ் 25. அதே மாதிரி செகண்ட் யூனிட்ல வந்து ஒரு 20 கொஸ்டின் இருக்கும். தேர்ட் யூனிட்ல வந்து ஒரு 20 கொஸ்டின் மென்ஷன் பண்ணிட்டாங்க. அவங்களே தெளிவாக மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? சிலபஸே அப்படிதான் மேக் பண்ணியிருக்காங்க. இப்போ கண்ட்ரோல் சிஸ்டத்தில் வந்து ஒரு 15 கேள்வி, எலக்ட்ரிக்கல் மிஷின் வந்து 25 கொஸ்டின்ஸு, அதுக்கப்புறம் பவர் சிஸ்டம் வந்து 30 கொஸ்டின்ஸு, அனலாக் அண்ட் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்ற ஒரு 15 கொஸ்டின் கேட்பாங்க. அப்புறம் பவர் எலக்ட்ரானிக்ஸ் அண்டு டிரைவ்ஸ் அப்படின்றது 15 கேள்வி. அப்புறம் டிஜிட்டல் ப்ராசஸர் அண்டு கம்யூனிகேஷன் அப்படின்றதுலேருந்து 10 கேள்வி. லாஸ்ட்டு யூனிட் வந்து ரினியூவபிள் எனர்ஜி சோர்ஸ் அண்டு ஸ்டோரேஜ் டிவைஸ். இதுல இருந்து மட்டும் பாருங்க 25 கேள்வி இருக்கு. இருக்கிறதுலே ரொம்ப 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 ஈஸியான யூனிட், சின்ன யூனிட், பார்த்தோன்னே ஆன்சர் பண்ற யூனிட் இந்த யூனிட் தான். இதை ஜஸ்ட் ஒரு கோ த்ரூ பண்ணா போதும், 10th யூனிட்டா. ஆனா மார்க் எவ்வளோ? 25 மார்க்கு. இதுல அதிகமா சம் கேட்க வாய்ப்பே கிடையாது. ரினியூவபிள் எனர்ஜி சோர்ஸ் அண்ட் ஸ்டோரேஜ் டிவைஸ் சம் கேட்கறது ரொம்ப ரொம்ப கம்மி தான். தேரி பார்த்து ஒரு கோ த்ரூ பண்ணாலே இதில் 25 மார்க்கில் மேக்ஸிமம் மார்க் நம்மளால என்ன பண்ண முடியும், என்ன எடுக்க முடியும். ரிமைனிங்கில் தான் உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா ப்ராப்ளம்ஸு, டெரிவேஷனு, ஓகேங்களா, அந்த மாதிரி எல்லாம் வரும். இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாவை பார்த்துட்டு போயிடணும், புரியுதுங்களா? ஆவரேஜாக பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்த 10 யூனிட்டுக்குமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 5 நாள் கம்ப்ளீட்டாக படித்தாதான் நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த இதை ஃபுல்லாக படிக்க முடியும். நல்லா பார்த்துக்கோங்க. 5 நாள் மட்டும் போதுமா அப்படின்னா கண்டிப்பாக போதாது. எப்படி படிக்கணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணிட்டேன், இந்த யூனிட் உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன். 10th யூனிட்ல கண்டிப்பாக நீங்கள் டாப் டு பாட்டம் நீங்கள் என்ன பண்ணிட்டு போங்க, கோ த்ரூ பண்ணுங்க. கோ த்ரூ பண்ணினாலே போதும், ரொம்ப மெனக்கெட வேணும் அவசியம் இல்லை. கோ த்ரூ பண்ணாலே அதுலேருந்து என்ன பண்ணிடலாம், டைரெக்டாக கேள்வி வந்துடும். டைரக்ட் கொஸ்டின் அதிகமான கேள்வி இதில் தான் வரும். ஸோ இது படிக்க 5 நாள் எல்லாம் நமக்கு தேவையே இல்லை, புரியுதுங்களா? இதை படிக்க வந்து 2 நாள் இல்லைன்னா 3 நாளே நம்ம என்ன பண்ணிட்டு போயிடலாம், ரினியூவபிள் எனர்ஜி சோர்ஸ் இந்த ஒரு யூனிட்டை படிக்க முடியும். அடுத்தது இங்கே வாங்க, ஃபர்ஸ்ட்லேருந்து போயிடும். 10வது யூனிட் ஈஸியான யூனிட்னால 2 நாள் 3 நாளே முடியுன்றோம். அடுத்தது எல்லாம் வந்துடுங்க. மீதி எல்லா யூனிட்டுமே ஆவரேஜாக 5 நாள்ன்ற கணக்கில் என்ன சொல்லியிருக்குன்னா 5 நாள் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா என்னைக்குமே ஒரு யூனிட்டை நான் 5 நாளுக்கு எழுதுனா 5 நாளில் உங்களால் என்ன படிக்க முடியுமோ அதை மட்டும் படிச்சுக்கோங்க. ஏன் நான் மறுபடியும் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு யூனிட்லேருந்து 25 மார்க்னா தான் 25 மார்க் தான் கேட்க போகிறான். நீ 10 நாள் படித்ததுனால 25ன்றது 30 நாளாக மாற போகிறது கிடையாது. 25ன்றது 30, 40ன்ற மார்க்குக்கு மாற போகிறது கிடையாது. இந்த யூனிட்ல இவ்வளோ தான் கேட்க முடியும்னா அந்த யூனிட்ல இவ்வளோ தான் கேட்பாங்க, புரியுதா? ஸோ இந்த யூனிட்டுக்கே நீ அதிகமான கான்சன்ட்ரேஷன் போட்டுட்டீங்க அப்படின்னா மற்ற யூனிட்டை என்ன பண்ண முடியாது அப்படின்னா படிக்க முடியாது. படிக்கும்போதே இந்த ரிமைனிங் இருக்க எல்லா யூனிட்டுமே ஃபுல் அண்ட் ஃபுல் தேரியை மனப்பாடம் பண்ணிட்டு போயிடாதீங்க. 10வது யூனிட் மட்டும்தான் தேரி. மீது எல்லா யூனிட்டுக்குமே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டெரிவேஷனில் இருக்கிற ஃபைனல் ஃபார்முலா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டெரிவேஷனில் இருக்கிற ஃபைனல் ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க.
அதுக்கப்புறமேட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சில டெரிவேஷன் சால்வ் பண்ணும்போது டெரிவேஷனில் இன்பில்டாக ஆல்ஃபா வேல்யூ காமா வேல்யூ அந்த மாதிரி வேல்யூவெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இன்செர்ட் பண்ணுவோம். அந்த வேல்யூவை ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த வேல்யூவை என்ன பண்ணிக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது அந்த ப்ராப்ளத்தை ரீட் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும், அதை படிச்சிருந்தா தெரியும் அந்த ப்ராப்ளத்துக்கு லென்த்தியான ஸ்டெப்பு போடணுமா 2 ஸ்டெப்பு போடணுமா அப்படின்னு. அதை கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த கண்டுபிடிக்கிற திறமை உங்கள்ட்ட இருந்துச்சு அப்படின்னா ப்ராப்ளம் லென்த்தியாக போகுது அப்படின்னா அதை ஸ்கிப் பண்ணிடுங்க, அதை நம்ம கடைசியில் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த ப்ராப்ளத்துக்கு போயிடுங்க. உங்களுக்கே தெரியும் அந்த ப்ராப்ளத்தை படிக்கும் போதே உங்களுக்கு தெரியும். ஏன்னா படிச்சுட்டு இருக்கோம் நம்ம, அதனால சொல்கிறேன். படிக்காமல் நான் போயிட்டு நான் ப்ராப்ளத்தை அட்டன் பண்ணுறன்றத படித்தவங்களுக்கு அப்படி தான் சொல்கிறேன். ப்ராப்ளத்தை அட்டன் பண்ணும்போது ஈஸியாக இருக்க ப்ராப்ளமாக இருந்துச்சு அப்படின்னா டக்குன்னு நீங்கள் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். லென்த்தி ப்ராப்ளமாக இருந்தால் அப்படின்னா இந்த 200 கேள்வி முடிச்சதுக்கப்புறம் எது நம்ம டிக் அடிக்காமல் இருக்கோ அந்த ப்ராப்ளத்தையாக எடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், சால்வ் பண்ணுங்கள். இப்போ எக்ஸாம்பிள் இப்போ நான் இங்கே படிக்கிறேன், இந்த எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸ் ஃபஸ்ட் யூனிட்டை தானே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் யூனிட் இது கொடுத்துருக்காங்க அப்படின்னா கிர்ச்சாஃப் லா மெஷ் இப்படின்னா என்னன்னு மட்டும் தெரிஞ்சுட்டு போங்க. புரியுதுங்களா? இதோட ஃபார்முலாவை தெரிஞ்சுட்டு போங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் தேரியெல்லாம் நமக்கு தேவையில்லை, தேவையில்லை, பார்த்துக்கோங்க. புரியுதுங்களா? ஸோ எல்லாத்துக்குரிய ஃபார்முலாவை பார்த்துட்டு போங்க. இப்போ ஆர்எல்சி சர்க்யூட் இதான் எடுத்துட்டா சம் கண்டிப்பாக என்ன கேட்பாங்க, சம் இருக்கும். ஸோ சம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃப்ரீக்வன்சி ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும், பார்த்துக்கோங்க. ஏன்னா ஆர்எல்சி சர்க்யூட்ல ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்க சொல்லுவாங்க, இல்லை அப்படின்னா ஆர் வேல்யூ கண்டுபிடிக்குவாங்க, எல்லுக்கு இந்த மாதிரி வேல்யூஸ் ஏதாவது கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். சர்க்யூட் கொடுப்பாங்க, சர்க்யூட்டை சால்வ் பண்ணுற மாதிரி வரும், பார்த்துக்கோங்க இந்த யூனிட்டை பொறுத்தவரையும். அடுத்தது எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு. எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்றது இஎம்எஃப் ரிலேட்டடாக வருது. ஸோ இஎம்எஃப் அப்படின்றது எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ். இஎம்எஃப் ரிலேட்டடாக வந்துட்டாலே அதில் உங்களுக்கு ஃப்ளெமிங் லாஸ் ரெண்டுமே வந்துடும் நார்மலாக. இதுக்குரிய லானா என்ன, அவ்வளோதான். லாவோட டெரிவேஷனாக நம்ம பார்க்க வேணாம், லா அந்த லா என்ன சொல்லுது அதோட ஃபார்முலா அது ரிலேட்டடாக மட்டும் பார்த்துருப்பாங்க. இதுலேயும் சம் வரும். ஓகேங்களா? எல்லா யூனிட்லையுமே சம் வரும். அப்புறமேட்டு எம்என்டை. ஸோ எம்என்டையை பொறுத்தவரையும் உங்களுக்கே தெரியும், அம்மீட்டரு, வோல்ட் மீட்டரு, எக்ஸ்ரே இந்த மாதிரி எல்லாமே எங்கே வந்துடும் அப்படின்னா இதுக்குள்ளே வந்துடும். ஸோ எக்ஸ்ரே கார்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதில் கண்டிப்பாக தேரி வரும், அதிகமாகவே வரும். 50-50 தேரி வரும். கொஞ்சம் உங்களுக்கு அந்த அம்மீட்ரு அந்த ரேஞ்ச் எல்லாம் கொடுத்து ஃபார்முலா கேட்பாங்க, அதிலிருந்தே சம்மும் கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து கண்ட்ரோல் சிஸ்டம். ஸோ கண்ட்ரோல் சிஸ்டத்தை பொறுத்தவரையும் உங்களுக்கு ரொம்ப முக்கியது மேன்சன் ரூலை வச்சு கண்டிப்பாக சம் வரும், பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இந்த சம் எல்லாம் சில சம் எல்லாம் ஒரு 6-7 லைன் போடுற மாதிரி தான் வரும், ஆனால் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ கண்ட்ரோல் சிஸ்டத்தில் ப்ராப்ளம் வரும், லென்த்தி ப்ராப்ளம் மாதிரி தெரியும், ஆனால் அது போட்டோம் அப்படின்னா 2-3 ஸ்டெப்லேயே முடிஞ்சிடும். சில பேருக்கு பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். இப்போ என்ன பண்ணுவாங்க, சம்ம என்ன பண்ணுவாங்க, டயக்ராம் கொடுத்துருப்பாங்க, 1/s² இந்த மாதிரி தான் போட்டிருப்பாங்க. அப்படி லூப் மாற்றி போட்டு ஓப்பன் லூப் எத்தனை வரும், க்ளோஸ் லூப் எத்தனை வரும், அது மாதிரியும் போட்டு அவங்கள சில பேர் கண்டுபிடிப்பாங்க. அந்த மாதிரி கண்டுபிடிக்கிற அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா வெல் அண்ட் குட். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி தான் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்தது எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ். ஸோ எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸை பொறுத்தவரையும் அது எலக்ட்ரிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் தான். உங்களுக்கு பேசிக்காகவே மிஷின்ஸ்னால் என்னன்னு தெரியும். ஸோ எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ் ஃபுல்லாகவே ஒரு வாட்டி கோத்ரூ பண்ணிட்டு போயிருங்க. டார்க் வேல்யூ இந்த மாதிரி வேல்யூ எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சம்மில் வரும், சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது பவர் சிஸ்டம். ஸோ பவர் சிஸ்டத்தை பொறுத்தவரையும் தேரியும் வரும், அதுக்கு ஈக்குவலான ப்ராப்ளமும் வரும். ஓகேங்களா? இதுலேருந்து 30 மார்க் கேட்குறாங்க. தெரியுதா? வெயிட்டேஜ் அதிகமாக இருக்குது. இதுலேருந்து எவ்வளோ கேட்குறாங்க அப்படின்னா 30 மார்க் இருக்குது. ஸோ அந்த 5 days அப்படின்றத கொஞ்சம் சம்முன்னு பார்த்துக்கோங்க. தேரி பார்ட்டிங் ஓரளவு கோத்ரூ பண்ணிக்கோங்க, ரொம்ப டீப்பான தேரி தேவையில்லை. புரியுதுங்களா? ஸோ எம்சிக்யூ பேட்டர்ன் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸ் இயராக இருக்கும் தெரியுங்களா எம்சிக்யூ, அந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை படிக்காமல் போகாதீங்க, கண்டிப்பாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் படிச்சிருக்கும். அடுத்து அனலாக் அண்ட் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ். ஓகேங்களா? இதுக்கு 15 கொஸ்டின் இருக்கும். இதுக்கும் எத்தனை நாள் தேவையில்லை, 5 நாளும் தேவையில்லை. நார்மலாக நம்ம ஃபஸ்ட் இயர், அதாவது என்னது டிப்ளமோ படிச்சிருந்துட்டு இன்ஜினியரிங் வந்திருந்தீங்க அப்படின்னா செகண்ட் இயர் தேர்ட் இயர் இந்த ஸ்டார்டிங்லேயே இந்த சம்மிதல் பேப்பரெல்லாம் படித்து முடிச்சிருக்கோம். ரொம்ப ஈஸியான பேப்பர் அனலாக் பேப்பரும் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸும் பேப்பரும். ஓகேங்களா? இந்த டிஜிட்டல் இதில் பாருங்களேன், டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸை பொறுத்தவரையும் அந்த நம்பர் சிஸ்டம் இதெல்லாம் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க.
ஸோ கவுண்டரு, ரிஜிஸ்டரு, மக்ஸு, டிமக்ஸு. மக்ஸு, டிமக்ஸ்லாம் ஃபார்முலா இருக்கும். 2n/n, அப்புறம் 2n/1, 1/2n. ஸோ என்கோடு, டிகோடு இதுக்கெல்லாம் ஃபார்முலா இருக்கும். அந்த ஃபார்முலாவை கொஞ்சம் கோத்ரூ பண்ணிட்டு போயிருங்க. ஓகேங்களா? மெமரியிலேருந்து தேரி வரும். கண்டிப்பாக மெமரியிலேருந்து தேரி வரும். ஓகேங்களா? ரேண்டம் ஆக்சஸ் மெமரி, அப்புறமேட்டு அது பிஓம் எல்லாமே வரும். அதுலேருந்து தேரி வரும். அது மாதிரி பிஎல்ஏலேருந்து ப்ராப்ளம் வர சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? பார்த்துக்கலாம். அடுத்த மாதிரி பவர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ட்ரைவ்ஸ். பவர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ட்ரைவ்ஸில் பொறுத்தவரையும் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஓகேங்களா? 5 நாள் இதுக்கும் தேவையில்லை. எதுக்கு 5 நாள் வேணும்? வெயிட்டேஜை பார்த்துக்கோங்க. ஸோ மார்க் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி வரும். இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ஓரளவு கோத்ரூ பண்ணிட்டு போயிருங்க. எக்காரணத்தை கொண்டும் ஃபார்முலாவை ஸ்கிப் பண்ணாதீங்க. நான் தேரியை தான் ஸ்கிப் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். உங்களுக்கு ஃபார்முலாவை எந்த இடத்துலையும் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஃபார்முலா தெரிஞ்சால் சம்மு தெரியும்னு அர்த்தம். சம்மு சால்வ் பண்ணிட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எங்கே போயிடலாம், மார்க் அதிகமாகி ரேங்கில் ஹை ரேஞ்சுக்கு போக முடியும். அடுத்தது டிஜிட்டல் ப்ராசஸர் அண்டு கம்யூனிகேஷன். ஸோ கம்யூனிகேஷன் சப்ஜெக்ட்டுக்கு ஒரு 2 நாளும், டிஜிட்டல் ப்ராசஸுக்கு ஒரு 2 நாளும் 4 நாள் முடிச்சாலே போதும். இதுக்கு அதிகபட்சம் 4 நாள் தான். ஏன்னா இருக்கிற கொஸ்டின் எத்தனை தான் இருக்குது, 10 கொஸ்டின் தான் கொடுத்துருக்காங்க. இதை கொஞ்சம் தேரி, அதாவது டிஜிட்டல் கம்யூனிகேஷனை பொறுத்தவரையும் தேரி வரும். ஓகேங்களா? தேரி எப்படி கேட்பாங்க அப்படின்னா ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துட்டு எந்த கம்யூனிகேஷன் டைப்பு இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 10th யூனிட் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் தேரி வரும், பார்த்துக்கோங்க. இவ்வளோ தான். ஸோ இதுவும் படிப்போம். இது இல்லாமல் நம்ம 50 நாளுக்குள்ளே ஜிஎஸும் படிக்கணும். ஏன்னா உங்களுக்கு ஜிஎஸ் தான் வரும். ஓகேங்களா? ஸோ ஜிஎஸும் தமிழ், அதுக்கப்புறம் என்னது ஆப்டி. ஸோ இந்த 50 நாளில் இது படிக்கிறது சைடு பை சைடு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, அதையும் 1 மணி நேரமும் 2 மணி நேரமும் டைம் ஒதுக்கி படிச்சிடுங்க. ஓகேங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கோட் நம்பர் 400, சப்ஜெக்ட் கோட் நம்பர் என்னது 400. இதுக்கான கிளாஸஸ் நம்ம அகாடமிக்கில் போயிட்டுருக்கு. ஜாயின் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது. ஆன்லைன் கிளாஸும் அவைலபிளாக இருக்குது, ஆஃப்லைன் கிளாஸ் அவைலபிளாக இருக்குது, டெஸ்ட் பேட்ச் அவைலபிளாக இருக்குது, மெட்டீரியலும் அவைலபிளாக இருக்குது. வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் பேப்பர் கோடு 400. வாய்ப்பை விட்டுறாதீங்க. இப்போ வந்திருக்க ஏஇ தான் இருக்குலேயே அதிகமான வேக்கன்சி கேட்டிருக்க ஏஇ. புரியுதுங்களா? அப்ளை பண்ணாதவங்க அப்ளை பண்ணிடுங்க. படிக்க ஆரம்பிக்காதவங்க படிக்க ஆரம்பிச்சிருங்க. 50 நாளில் நம்மளால் கண்டிப்பாக படிக்க முடியும். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் புதிய ஒரு அப்டேஷனோட. தேங்க்யூ.